Hi students, இந்த வீடியோவில் continuous random variable டாபிக்கில் இருந்து probability density function கொடுத்தா cumulative distribution function எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். Question பாருங்க, if the PDF of a continuous random variable x is given by f of x equal to x when x lies between 0 to 1 and is 3/2 the whole into x minus 1 the whole square when x lies between 1 to 2 and 0 otherwise. Find the cumulative distribution function of x and use it find p of 3/2 less than x less than 5/2. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா x ஓட probability density function கொடுத்திருக்காங்க. That is small f of x க்கு வேல்யூ கொடுத்திருக்காங்க. Cumulative distribution function கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. That is capital f of x க்கு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க and also find p of 3/2 less than x less than 5/2. இதோட வேல்யூவையும் கேட்டிருக்காங்க. So first கொடுத்திருக்கிற small f of x வேல்யூல இருந்து capital f of x க்கு வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். Capital f of x that is cumulative distribution function கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா capital f of x equal to integral of minus infinity to x f of x dx. இங்க f of x க்கு மூணு different values இருக்குது. That is when x lies between 0 to 1 and 1 to 2 f of x has non-zero values and 0 otherwise. That is at all other points f of x value 0. இந்த ரெண்டு இன்டர்வல்லையும் தான் f of x க்கு non-zero value இருக்குது. And இங்க ஃபார்முலால லிமிட் என்ன இருக்குதுன்னா minus infinity to x ஆ இருக்குது. Suppose இதா minus infinity ன்னு வெச்சுப்போம், இது plus infinity and suppose இந்த மிடில் x க்கு வேல்யூ 0 and இதுல x க்கு வேல்யூ 1 and இதுல x க்கு வேல்யூ 2. When x lies between 0 to 1 f of x க்கு வேல்யூ x and when x lies between 1 to 2 f of x க்கு வேல்யூ 3/2 the whole into x minus 1 the whole square. That is in the interval 3/2 the whole into x minus 1 the whole square and 0 otherwise அப்படினா minus infinity to 0 ஆ இருக்கிறப்ப f of x க்கு வேல்யூ 0. Similarly 2 ல இருந்து infinity ஆ இருக்கிறப்பவும் f of x க்கு வேல்யூ 0. இங்க நமக்கு லிமிட் வந்து minus infinity to x. இதுதான் ஃபார்முலால உள்ள லிமிட். இங்க நமக்கு வந்து cumulative distribution function வந்து இந்த different intervalsல capital f of x க்கு வேல்யூவை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். So first வந்து இங்க லிமிட் வந்து 0 to 1 ஆ இருக்கிறப்ப small f of x க்கு வேல்யூ கொடுத்திருக்காங்க. அதே போல 1 to 2 ஆ இருக்கிறப்பவும் small f of x க்கு வேல்யூ கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு இன்டர்வல்லையும் capital f of x க்கு வேல்யூ என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். That is cumulative distribution function க்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும் and also x க்கு வேல்யூ 0 ஓட குறைவா இருக்கிறப்ப capital f of x க்கு வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். Similarly x க்கு வேல்யூ 2 ஓட பெருசா இருக்கிறப்போ capital f of x க்கு வேல்யூ என்ன அதையும் கண்டுபிடிக்கணும். So டோட்டலா இங்க 4 கேஸா capital f of x க்கு வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். So first கேஸ்ல x க்கு வேல்யூ 0 ஓட லெஸ்ஸா இருக்கிறப்ப capital f of x க்கு வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். capital f of x னா cumulative distribution function and capital f of x க்கு ஃபார்முலா integral of minus infinity to x f of x dx. இப்போ இதுல நம்ம f of x க்கு வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி இன்டகிரேட் பண்ணினா நமக்கு capital f of x க்கு வேல்யூ கிடைச்சிரும். and integral minus infinity to x தான் ஃபார்முலால உள்ள லிமிட். பட் இந்த கேஸ்ல x க்கு வேல்யூ 0 ஓட லெஸ்ஸா இருக்குது. So when x is less than 0 f of x க்கு வேல்யூ 0. That is 0 ஓட லெஸ்ஸா இருக்கிறப்ப இங்க f of x க்கு வேல்யூ 0. So இந்த இன்டகிரல்ல நமக்கு ஃபங்க்ஷனுக்கு வேல்யூ 0 ஆ இருக்கும். So simply 0 into dx கிடைக்கும். லிமிட் minus infinity to x and we know that integral of 0 value 0 தான். So first கேஸ்ல capital f of x க்கு வேல்யூ 0. இப்போ கேஸ் 2 க்கு போறோம். கேஸ் 2 ல x க்கு லிமிட் வந்து 0 to 1. 0 less than or equal to x less than 1. இதுதான் கேஸ் 2. That is இந்த இன்டர்வல்ல 0 to 1 ஆ இருக்கிறப்ப capital f of x க்கு வேல்யூவை அடுத்ததா கண்டுபிடிக்க போறோம். and இங்கேயும் அதே ஃபார்முலா தான். capital f of x equal to integral minus infinity to x f of x dx. இப்போ இதுல f of x க்கு வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி and இன்டகிரேட் பண்ண போறோம். பட் இங்க x க்கு லிமிட் வந்து 0 to 1 ஆ இருக்குது. So suppose இதுல x க்கு வேல்யூ minus infinity ன்னு வெச்சுப்போம். இது வந்து plus infinity and இதுல 0 and இதுல 1. That is 0 to 1 ஆ இருக்கிறப்ப capital f of x க்கு வேல்யூ தான் அடுத்து கண்டுபிடிக்க போறோம். cumulative distribution function நாலே அதுக்கு முன்னாடி உள்ள இன்டர்வல்ல உள்ள எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்றது அதுதான் cumulative.
இப்போ இந்த இன்டர்வலில் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அண்ட் இங்கே ஃபார்முலாவில் லிமிட் வந்து -∞ to x, தட் இஸ் இங்கே -∞ ஸ்டார்ட் ஆகும். -∞ ஸ்டார்ட் ஆகி அப்படியே எக்ஸ் வரைக்கும் வரும். பட் எக்ஸுக்கு வேல்யூ 1ஓட லெஸ்ஸாக இருக்குது. ஸோ இந்த எக்ஸுக்கு வேல்யூ இந்த 0 to 1க்கு இடையில இருக்கும். ஸோ இங்கே -∞ to x வரைக்கும் வரக்கூடிய இந்த இன்டர்வலை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். தட் இஸ் -∞ to 0, அடுத்தது 0 to x. இதை நம்ம ரெண்டாக எப்படி எழுதிக்கலாம்னா -∞ to 0 தென் ப்ளஸ் இன்டகிரல் 0 to 1 போடக்கூடாது, எக்ஸ் தான் போடணும். பிகாஸ் இங்கே இந்த ஃபார்முலாவில் லோவர் லிமிட் வந்து -∞, அப்பர் லிமிட் எக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன் லோவர் லிமிட் -∞ இருக்கணும், லாஸ்ட் இன்டகிரேஷனில் அப்பர் லிமிட் எக்ஸாக இருக்கணும். இப்போ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அண்ட் இங்கே ஃபங்க்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வலில் 0, பிகாஸ் -∞ to 0ல் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ 0. அண்ட் அடுத்த இன்டர்வல் வந்து 0 to x, வேர் x lies between 0 to 1. தட் இஸ் இந்த இன்டர்வலில் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 0 to 1ல் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ எக்ஸ் தான். ஸோ இந்த செகண்ட் இன்டகிரேஷனில் ஃபங்க்ஷன் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். இப்போ இதை இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன் இன்டகரல் ஆஃப் 0 வரும். இன்டகரல் ஆஃப் 0னா 0 தான். செகண்டில் நமக்கு ஃபங்க்ஷன் எக்ஸ் இருக்குது. அண்ட் இன்டகரல் ஆஃப் x பவர் n dx, அதோட ஃபார்முலா x பவர் n plus 1 டிவைடட் பை n plus 1. ஸோ x பவர் 1க்கு இன்டகிரேஷன் x² டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். லிமிட் 0 to x. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுவோம். ஸோ இங்கே அப்பர் லிமிட் எக்ஸு தான். ஸோ நமக்கு சேம் ஃபங்க்ஷன் தான் கிடைக்கும், x² by 2. Now apply lower limit. Lower limit apply பண்ணுறதுக்கு எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நமக்கு இங்கே ஃபுல்லாக 0வாக மாறிடும். ஸோ நமக்கு ஆன்சர் x² by 2ன்னு கிடைக்கும். ஸோ செகண்ட் கேஸில் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ x² by 2. இப்போ நம்ம கேஸ் 3க்கு போக போகிறோம். அடுத்த இன்டர்வல் என்னதுன்னா 1 to 2, தட் இஸ் x lies between 1 and 2. இதுதான் கேஸ் 3. ஸோ 1 less than or equal to x less than 2. சப்போஸ் இது -∞ அண்ட் இங்கே +∞, மிடில் 0, அண்ட் இதில் எக்ஸுக்கு வேல்யூ 1, இதில் எக்ஸுக்கு வேல்யூ 2. இப்போ 1 to 2ஆக இருக்கிறப்ப இந்த இன்டர்வலில் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ தான் அடுத்ததாக கண்டுபிடிக்கிறோம். அண்ட் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுக்குள்ள ஃபார்முலா சேம் ஃபார்முலா தான், இன்டகிரல் -∞ to x f of x dx. அண்ட் இங்கே லிமிட் வந்து x lies between 1 to 2, தட் இஸ் இந்த இன்டர்வல்லையாக கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த இன்டர்வல் வரைக்கும் உள்ள எல்லா சப் இன்டர்வல்லையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். தட் இஸ் இங்கே ஃபார்முலா -∞ to x, தட் இஸ் இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும் -∞ to x. பட் எக்ஸ் வேல்யூ லெஸ் தேன் 2, இந்த 2ஓடைய குறைவாக இருக்கும், இங்கே வராது, 2ஓடைய குறைவாக இருக்கும் அண்ட் 1ஓட கூடுதலாக இருக்கும். தட் இஸ் எக்ஸ் லைஸ் பிட்வீன் திஸ் இன்டர்வல். இப்போ இந்த -∞ to எக்ஸை நம்ம 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். தட் இஸ் -∞ to 0, தென் 0 to 1, நெக்ஸ்ட் 1 to x. 1 to 2 போடக்கூடாது, அப்பர் லிமிட் இங்கே எக்ஸு தான். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் இன்டர்வலில் இன்டகரல் 1 to x போடணும். that is which is equal to integral -∞ to 0, அடுத்தது integral 0 to 1 and last integral 1 to x. இப்போ எங்க f of x க்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். -∞ to 0 ல f of x க்கு வேல்யூ 0, 0 to 1 ல f of x க்கு வேல்யூ x and 1 to 2 ல f of x க்கு வேல்யூ 3/2 the whole into x minus 1 the whole square. இப்போ எல்லாத்தையும் கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ இங்கே f of x க்கு வேல்யூ 0, 0 to 1 ல f of x க்கு வேல்யூ x and last interval f of x க்கு வேல்யூ 3/2 the whole into x minus 1 the whole square into dx. That is equal to first integration ல function 0, so integral of 0 value 0 தான். second integration ல x power 1 dx இருக்குது and integral x power 1 க்கு formula x square by 2 limit 0 to 1. then plus last integration ல இங்க ஒரு constant term இருக்குது 3/2, அது integralக்கு outside ல எடுத்துடலாம். and remaining இங்க என்ன இருக்குதுன்னா integral of x minus 1 the whole square னு இருக்குது. so which is of the form integral of x power n dx. and integral of x power n dx இதோட formula x power n plus 1 divided by n plus 1 then into இந்த x க்கு differential value எழுதுவோம். இங்க x க்கு differential value with respect to x னா 1 தான் வரும். so simply write x power n plus 1 divided by n plus 1.
இங்கே எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குது அண்ட் என்னுக்கு பதிலாக 2 இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதே ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் தி ஹோல் பவர் 2 + 1 தட் இஸ் 3 டிவைடட் பை 3 இன்டு இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன்னுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ எழுதணும். எக்ஸுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா 1 வரும், மைனஸ் ஒன்னுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ 0. ஸோ சிம்பிளி 1 தான் வரும், ஸோ அதனால் எழுத வேண்டாம். அண்ட் லிமிட் 1 to x. இப்போ லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணணும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 1 ஸ்கொயர் பை 2 வரும். 1 ஸ்கொயர் பை 2னா 1/2 தான். தென் மைனஸ் அப்ளை லோவர் லிமிட். எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் ஹோல் டேர்மும் 0வாக மாறிடும். தென் ப்ளஸ் 3/2 தி ஹோல் இன்ட்டு இங்கே ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ சேம் ஃபங்க்ஷன் தான் கிடைக்கும். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் தி ஹோல் பவர் 3 டிவைடட் பை 3. தென் மைனஸ் அப்ளை லோவர் லிமிட். தட் இஸ் எக்ஸுக்கு பதிலாக இந்த லோவர் லிமிட் 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளேஸில் நமக்கு 1 போட்டால் நமக்கு 1 - 1 கிடைக்கும் நியூமரேட்டரில். 1 - 1னா 0 தான். ஸோ லோவர் லிமிட் அப்ளை பண்ணுறப்ப நமக்கு 0 தான் கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 ப்ளஸ் இப்போ இந்த 3/2 உள்ளாடி கொண்டு ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3யும் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் நமக்கு எக்ஸ் மைனஸ் ஒன் தி ஹோல் கியூ டிவைடட் பை 2 கிடைக்கும். ஸோ இது கேஸ் 3ல் உள்ள கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ. இப்போ நம்ம கேஸ் 4க்கு போக போகிறோம். எக்ஸுக்கு வேல்யூ 1 to 2 இருக்கிறப்ப கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு இன்டர்வல் என்ன வரும்னா 2ஓட கிரேட்டராக இருக்கிறப்ப கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ என்ன, அதை தான் இப்போ நம்ம கேஸ் 4ல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கேஸ் 4ல் எக்ஸுக்கு வேல்யூ கிரேட்டர் தேன் 2. சப்போஸ் இதுதான் எக்ஸுக்கு வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட்டி, இங்கே எக்ஸுக்கு வேல்யூ ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு வச்சுப்போம். இங்கே 0, இல்லை எக்ஸுக்கு வேல்யூ 1 அண்ட் இங்கே எக்ஸுக்கு வேல்யூ 2. ஸோ எக்ஸுக்கு வேல்யூ கிரேட்டர் தேன் 2னா இந்த இன்டர்வல் 2 to இன்ஃபினிட்டியில் இதில் தான் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ என்ன அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கேயும் அதே ஃபார்முலா தான். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஃபார்முலா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். அண்ட் இங்கே ஃபார்முலா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் பட் எக்ஸுக்கு வேல்யூ கிரேட்டர் தேன் 2. தட் இஸ் இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகி எக்ஸ் வரைக்கும் போகுது. எக்ஸுக்கு வேல்யூ 2ஓட பெருசாக இருக்கணும். தட் இஸ் லைஸ் பிட்வீன் 2 to இன்ஃபினிட்டி. இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸாக நம்ம இப்போ 4 சப் இன்டர்வல்ஸாக பிரிக்க போகிறோம். தட் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 ப்ளஸ் 0 to 1 தென் ப்ளஸ் 1 to 2 தென் 2 to எக்ஸ். இது லாஸ்ட் இன்டர்வல். நமக்கு எப்போதுமே லோவர் லிமிட் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து அப்பர் லிமிட் எக்ஸ் வரைக்கும் போகும். பட் எக்ஸுக்கு லிமிட் கிரேட்டர் தேன் 2 இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 ப்ளஸ் 0 to 1 ப்ளஸ் 1 to 2 தென் ப்ளஸ் 2 to எக்ஸ். இப்போ எல்லா இன்டெக்ரல்லையும் ஃபங்க்ஷன் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இன்டெக்ரலில் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ 0 அண்ட் 0 to 1 இருக்கிறப்ப எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ எக்ஸ். ஸோ எக்ஸ் டிஎக்ஸ் அண்ட் 1 to 2 இருக்கிறப்ப எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ 3/2 இன்டு எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் தென் இன்டு டிஎக்ஸ். இப்போ இதை இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்டெகிரேஷனில் ஃபங்க்ஷன் 0. ஸோ இன்டெக்ரல் ஆஃப் 0க்கு வேல்யூ 0 தான். செகண்ட் இன்டெகிரேஷனில் எக்ஸ் பவர் 1 இருக்குது. ஸோ இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் பவர் 1க்கு ஃபார்முலா எக்ஸ் பவர் 2 டிவைடட் பை 2 லிமிட் 0 to 1. அண்டு நெக்ஸ்ட் இன்டெகிரேஷனில் இங்கே ஒரு 3/2 கான்ஸ்டன்ட் அதை அவுட் சைடில் எடுத்துடலாம். அண்ட் ரிமைனிங் டேர்ம் வந்து நமக்கு இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் அந்த ஃபார்மில் இருக்குது. அண்ட் எக்ஸ் பவர் என்னுக்கு இன்டெகிரேஷன் எக்ஸ் பவர் n + 1 டிவைடட் பை n + 1. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயருக்கு இன்டெகிரேஷன் எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் பவர் 3 டிவைடட் பை 3 தென் இன்டு இந்த எக்ஸ் மைனஸ் 1க்கு இன்டெகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா 1 வரும் அண்ட் லிமிட் 1 to 2. and last integration function 0. so integral of 0 value 0 தான். இப்போ இங்கே லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். இங்கே ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 1 ஸ்கொயர் பை 2 வரும். தென் மைனஸ் இப்போ லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு இங்கே 0 ஸ்கொயர் பை 2 வரும். 0 ஸ்கொயர் பை 2னா 0 தான். இங்கே செகண்ட் டேர்மில் இங்கே ஒரு 3 இந்த 3 கேன்சல் ஆயிரும். அண்ட் ரிமைனிங் டேர்ம் நமக்கு அவுட் சைடில் ஒரு 1/2 தான் இருக்கும். இப்போ நம்ம இங்கே அப்பர் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக இந்த 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இந்த டேர்ம் நமக்கு 2 - 1 தி ஹோல் கியூப்னு கிடைக்கும். 2 - 1னா 1, 1 கியூப்னா 1 தான். தென் மைனஸ் அப்ளை லோவர் லிமிட். தட் இஸ் இங்கே எக்ஸுக்கு பதிலாக
lower limit 1 substitute பண்ணால் நமக்கு இங்கே 1 minus 1 the whole cube வரும். 1 minus 1 னா 0. So which is equal to 1 by 2 plus 1 by 2 ni வரும். 1 by 2 plus 1 by 2 னா 1 தான். So இப்போ நம்ம எல்லா கேஸ்லையும் capital f of x க்கு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. Now write the cumulative distribution function. So capital F of x is equal to first function capital F of x க்கு 0 வந்தது when x is less than 0. அடுத்த interval 0 less than or equal to x less than 1. அடுத்த கேஸில் x க்கு limit 1 less than or equal to x less than 2 and last கேஸில் x value greater than 2. And first கேஸில் உங்களுக்கு 0 வரும் and last கேஸில் capital F of x க்கு வேல்யூ 1 தான் கிடைக்கும். இப்போ நம்ம எல்லா வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 0 to 1 இருக்கிறப்ப capital F of x க்கு வேல்யூ x square by 2 and 1 to 2ல x க்கு வேல்யூ இருக்கிறப்ப capital F of x க்கு வேல்யூ 1 by 2 plus x minus 1 the whole cube by 3. ஸோ இங்கே நமக்கு x square by 2. Then third case la capital F of x ka value 1 by 2 plus 1 by 2 into x minus 1 the whole cube. So idan cumulative distribution function. இப்போ நம்ம second part செய்ய போறோம். second partல என்ன கேட்டிருக்காங்கன்னா find the probability of 3 by 2 less than x less than 5 by 2. இதுக்கு வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. And we know that p of a less than x less than b இதோட formula integral f of x dx where x varies from a to b. இங்கே a க்கு பதிலா 3 by 2 இருக்குது, b க்கு பதிலா 5 by 2 இருக்குது. Therefore p of 3 by 2 less than x less than 5 by 2 is equal to integral 3 by 2 to 5 by 2 f of x dx. But at this interval 3 by 2 to 5 by 2 f of x க்கு வேல்யூ எதுவோ அதை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு தான் இன்டகிரேட் பண்ணணும். அண்ட் 3 by 2னா 1.5, 5 by 2னா 2.5. அண்ட் இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0 to 1ல f of x க்கு வேல்யூ x and 1 to 2ல f of x க்கு வேல்யூ 3 by 2 into x minus 1 the whole square and 0 otherwise, that is 2 to infinity la f of x க்கு value 0. Similarly minus infinity to 0 ல f of x க்கு value 0. இதான் கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன். இங்க வந்து lower limit 1.5 1.5 நாக்க நமக்கு இந்த மிடில்ல வரும். upper limit இங்க 5 by 2 5 by 2 னா 2.5 2.5 இங்க இருக்கலாம் 2.5. So in the 1.5 to 2.5 இதை நம்ம 2 sub-intervals பிரிக்கலாம் because இந்த 1.5 to 2 வரைக்கும் f of x க்கு different value. Then 2 ஓடையும் greater-ஆ இருக்கிறப்ப இங்கே வந்து f of x க்கு value 0. So இந்த interval 1.5ல இருந்து 2.5 வரைக்கும் f of x க்கு ரெண்டு different values இருக்கிறதுனால இந்த இன்டெக்ரலை நம்ம ரெண்டா பிரிக்க போகிறோம். That is 3 by 2ல இருந்து 2 வரைக்கும் ஒரு இன்டர்வல், அடுத்தது இன்டெக்ரல் 2ல இருந்து இந்த 5 by 2, that is 5 by 2னா 2.5 வரைக்கும். And 3 by 2ல இருந்து 2, that is இந்த இன்டர்வல்ல f of x க்கு வேல்யூ 3 by 2 into x minus 1 the whole square dx. And 2ல இருந்து 2.5, that is இங்க 2 ஓட greater-ஆ இருக்கிறப்ப f of x க்கு வேல்யூ 0. So at this interval 2 to 2.5 here also f of x க்கு வேல்யூ 0 தான். So இப்போ நம்ம இதை இன்டகிரேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். That is integral 3 by 2 to upper limit 2 and இங்கே இன்டகிரலுக்குள்ளாடி ஒரு 3 by 2 கான்ஸ்டன்ட் இருக்குது, அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ 3 by 2 and இங்கே ரிமைனிங் டேர்ம் வந்து x minus 1 the whole square into dx. செகண்ட் இன்டகிரேஷனில் f of x க்கு வேல்யூ 0, ஸோ இன்டகிரல் ஆஃப் 0 வேல்யூ 0. இப்போ இதை இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ 3 by 2 the whole into இது வந்து integral of x power n அந்த ஃபார்முலா இருக்குது. ஸோ integral of x power n-க்கு ஃபார்முலா x power n plus 1 divided by n plus 1 வரும். ஸோ x minus 1 the whole power 3 by 3 கிடைக்கும். லிமிட் 3 by 2 to upper limit 2. இப்போ இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம். now apply upper and lower limit. இங்கே அவுட் சைடில் ஒரு 1 by 2 இருக்குது. ஸோ இப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே நமக்கு 2 minus 1 the whole cube வரும். 2 minus 1னா 1 தான். 1 cube வேல்யூ 1. Then minus apply lower limit.
ஸோ லோவர் லிமிட் இங்கே 3/2. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 3/2 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 3/2 minus 1 the whole cube கிடைக்கும். That is equal to 1/2 the whole into 1 minus இங்கே 3/2 minus 1 அப்படின்னா 1/2 வரும். and 1/2 க்கு பவர் 3 1/2 க்கு பவர் 3 எடுக்கிறப்ப 1/3/2 பவர் 3 னு வரும். that is 1/8 னு கிடைக்கும். that is 1/2 into இப்போ நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி 1 minus 1/8 இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 7/8 னு கிடைக்கும். that is equal to 7 divided by 16. ஸோ இதுதான் ஆன்சர்.